சக்தி கொண்ட கண்ணியம்மா எங்க தாயான கண்ணியம்மா ஏ கண்ணியம்மா பெண்ண வேணுவா எங்க பட்டாணி துறைமகனுவா பாடுவாரோ பாடுவாரோ பாடுவாரா ஆதாரி சத்தம் போடுவாரே ஏ பாடுவாரோ உனக்கு சூளாயுதம் பொன்பரமா ஏ மஞ்சன பெட்டியோடு அந்த அரியனாச்சி அம்மா என கரம் பிடிக்க வேணும் என்றோ ஐயா பட்டாணி துறைமகனோ ஐயா துறைமகனோ வெள்ள குதிரையில வாராரே ஏ துறைமகனோ தானே தந்தானே தன்னன் தன்னனே தானோ தனனே தானோ தந்தனை தோந்தனனே தானா பொடு தன்னனை தன்னோவே நாங்கள் தொட்ட கத குறைகள் வாட கணவரிய வரம் தருவாங்க பட்டாணி புகழை பாட பாடமனாயனை வரம் தருவாங்க ஐயாவோட கதைகள் வாட ஐயாவோட கதைகள் வாட ஆனை முகத்தோனை வரம் தருவாங்க ஐயாவோட புகழை பாடு சாமி அகப்பநாடு தேசத்தீர அரியனாஜி பிறந்த போதோ அகப்பநாடு தேசத்தீர யாரெல்லாம் வாழ்ந்து வாரா சாய்வுட குளமுதீத்த சந்திர சாய்வு வட சாய்வோ பட்டாணி குளமுதீத்த பட்டாணி குளமுதீத்த சந்திர சாய்வு மகள் வாழ்ந்து வாரா சாய்வு மக்கள் அகப்பநாடு தேசத்தில இந்த அரியனாட்சியானவள் பிறந்த வேளையில அந்த அகப்பநாடு யாரு கைவசத்துல வாழ்ந்து வருகிறது யாரோட கைவசம் யாரோட கைவசம் அந்த சாய்வு குளம் பட்டாணி குளம் உதித்த யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகிறார் தெரியுமா யார் யாரெல்லாம் சுவாமி ஐயனே சந்திர சாய்வு என்பவர் சந்திர சாய்வு வடசாய்வு என்பவர் அண்ணனும் நம்பியும் அரசாண்டு வரபோது சந்திர சாய்வு மனைவியவா சந்திர சாய்வு அந்த பாத்திமா பெண்ணவரோமே அந்த பாத்திமா பெண்ணவளோ அவரோ பாத்திமா பெண்ணவளோ சந்திர சாய்வு மனைவியா சாய்வு மனைவியா சந்திர சாய்வுடைய மனைவி பாத்திமா ஏப்பா பாத்திமா பாத்திமா வடசாய்வுடைய மனைவியானவா அல்மத்தா பீபி என்று சொல்லி அந்த அல்மத்தா பீபினா அந்த அல்லாவுடைய பேர் பார்த்துக்கோ ஏப்பா அந்த அல்லாவுடைய பேர் என்ன பேரு என்ன பேரு என்ன பேரு அல்மத்தா பீபி ஏப்பா அல்மத்தா பீபி அவர்தான் வடசாய்வுடைய மனைவி அவளோட மனைவி அந்த அகப்பநாடு தேசத்தில சந்திர சாய்வு வடசாய்வு பாத்திமா பெண்ண வேணும் வடசாய்வு மனைவியவா அல்மத்தா பீபியவா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அரசாண்டு வார போது அகப்பநாடு தேசத்தில
சந்திர சாய்வு வட சாய்வு பட்டாணி துறைமகன் வாழ்ந்து வரும் நாளையில சொத்து இருக்க சுகம் இருக்க சொத்தாலும் குறைவும் இல்லை மண் இருக்க மனை இருக்க மனையாலும் தாழ்வும் இல்லை சந்திர சாய்வு வட சாய்வு அந்த பாத்திமா பெண்ணாளுக்கும் அல்மத்தா பீவி பெண்ணாளுக்கும் சொத்து இருக்க சுகம் இருக்க சொத்தால குறைவும் இல்லை எதிரே ஒரு மண்டபங்கள் சூழரை அங்கணமா சுத்தி கட்டும் மாளிகையோ மண்டபங்கள் மடப்பொழியாக மண்ணால குறைவும் இல்லை சந்திர சாய்வும் வட சாய்வும் பட்டாணி திரைமகனுக்கு ஆமா ஐயா என்ன வேலை ஏப்பா என்ன வேலை என்ன வேலை அனுதினமும் ஆமா ஐயா ஆமா அல்லாவை போய் தொழுவது வழக்கம் ஏப்பா அல்லாவ ஆமா ஆமா அந்த அல்லாவை போய் தொழுவது வழக்கம் ஆமோ காலையிலையும் மாலையிலையும் அல்லாவை போய் தொழுவாங்க பாத்துக்கோ எப்பா அல்லாஹ் உண்டு நாயன் உண்டு அடுத்து வேற தெய்வம் கிடையாது அல்லாஹ் உண்டு நாயன் உண்டு அடுத்து வேற தெய்வமே கிடையாது ஆமா அல்லாஹோ அப்பரல்லா ஆமா அல்லாஹோ பிஸ்மல் அல்லா எப்பா நான்கு திசையும் புன்னகை செய்கிற அதாவது 4 வேதமும் ஆமா 6 சாஸ்திரமும் படைத்த ஒரு மதம் தான் ஏப்பா 4வது வேதத்துல உள்ளது 4வது வேதத்துல உள்ள மதம் தான் இந்த அல்லாஹ் மதம் பார்த்துக்கோ ஆமா அதாவது பட்டாணி குலம் ஏப்பா பட்டாணி குலம் சாய்வு குலம் ஆமா இப்படி 2 குலங்கள் உள்ளது அமையா இந்த சந்திர சாய்வு வடசாய்வு பட்டாணி குலத்திலே பிறந்த திருமகன் ஆமா சந்திர சாய்வுடைய மனைவி ஆமா பாத்திமா பீபி ஏப்பா பாத்திமா இந்த வடசாய்வுடைய மனைவி ஆமா அல்மத்தா பீபி ஏப்பா அல்மத்தா பீபி அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே இந்த சந்திர சாய்வுக்கும் பாத்திமா பெண்ணானவளுக்கும் 1000 மந்திரி 64 தலையாரிகள் ஏப்பா தலையாரிமார்கள் பொன்னும் பொருளும் மண்ணுமனை நஞ்ச புஞ்சைகள் எல்லாம் யாகப்பட்டது உண்டு பார்த்துக்கோ ஏப்பா கொள்ளையா இருக்கு எத்தனை இருந்தாலும் ஏந்தும் பிள்ளை இல்லை அடடா அடடா நம்மெல்லாம் ஏந்தும் பிள்ளை இல்லைன்னா தெய்வத்தை வழிபடுவோம் ஏப்பா போய் கும்பிட்டு விடுவோம் அதாவது ஆமா ஏனே இந்த உலகத்திலே மதம்னு இருந்தா ஒரே மதம் தான் பார்த்துக்கோ ஏப்பா ஒரே மதம் தான் அது நம்ம தான் பிரிச்சு வச்சுக்கிட்டோம் ஆமா இறைவன் ஒருவன் தானே அந்த இறைவன் ஒருவன் தான் ஆமா பள்ளிவாசல்ல தொழக்கூடியது யாருங்க ஏப்பா யார எங்க அப்பன் பகவானை தான் தொழுவுதாங்க ஏப்பா ஆண்டவன் ஆமா மாயாண்டி சுடலைய தான் தொழுவுதாங்க பார்த்துக்கோ அனுதினமும் ஏப்பா அந்த ஈசன் பகவான் தான் ஆமா இந்துக்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஆமா இப்ப யார் இருக்கா ஏப்பா யாரு நம்ம ஐயா அந்த பட்டாணி இருக்காரு ஆமா கன்னியம்மா இருக்கா இருக்கிறா ஊருக்குள்ள மாட தேவாதைகள் இருக்கிறதோ அப்போ ஆமா இந்துக்கள் முறைப்படி நம்ம இந்த தெய்வங்களை வணங்குதோம் எப்பா அதாவது ஆமா இன்னொரு மதம் இருக்கு பாத்துக்கோ என்ன சுவாமி அதுதான் கிறிஸ்டின் மதம் ஆமா கிறிஸ்துவம் ஆமா அந்த கிறிஸ்துவ மதத்துல யார தொழுவுதாங்க ஏப்பா அவர்தான் அதுவும் ஆண்டவன் தான் எப்பா அதுவும் ஆண்டவர் தான் அங்க அல்லாவா இருக்காரு முஸ்லிம் குலத்துல சரிதான் இங்க மாயாண்டி சுடல மாட தேவாலயா இருக்கிறாரு அங்க இயேசுவாக எப்பா கிறிஸ்துவாக அவதரித்திருக்காரு ஆண்டவன் பகவான் தான் அவதாரம் செய்திருக்காரு தென்னாட்டுடைய சிவனே போட்டி எந்நாட்டிற்கும் இறைவா போட்டின்னு இருக்கான் அப்படியா ஆமா அதனால அந்த வடநாடு தேசத்திலே சந்திரசாய்வானவரும் ஆமோ அவர் மனைவியாகிய பாத்திமா பெண்ணானவளும் என்ன சுவாமி பிள்ளையானது இல்லாமல் ஆமோ
பெருங்கவலையானது அதிகம் கொண்டிருக்கிறார்கள். அமையா அப்படி அதிகம் கொண்டு இருக்கக்கூடிய வேளையில என்னன்னா அல்லாவை போய் அனுதினமும் வணங்கினார்கள். ஏப்பா அல்லாஹ்வை போய் தொழுகிறாங்க. அந்த இறைவனுடைய அருளால பாத்திமா பெண்ணானவள் எப்படி இருக்கிறாளே ஆனா எப்படி சுவாமி அவன் அன்று மாதம் குளி மகரந்தா அன்று மாதம் குளி மகரந்தா ஐயா இனிமேதான் வந்து பிறக்கே போறாரு பாத்துக்குவா. ஆமா இதுக்கு முன்னால நம்ம அம்மா அந்த கன்னியம்மாளுடைய புகழை பாடணும். எப்ப அந்த அம்மாவோட பிறப்ப சொன்னோம். இப்போ ஆமா இந்த ஐயாவுடைய பிறகளை பாடுவோம். எப்பா இவரோட பிறப்ப பாடணும். இவரு வேற இல்ல, அந்த அம்மா வேற இல்ல. சரிதான், இரண்டும் ஒரே கதை தான் பாத்துக்கோ. வழிமுறையா சொல்லி வரணும்லானே. வழிமுறையா சொல்லி வரணும் பாத்தியா. ஆமா அதனால வெளியில போக கூடாது. ஐயா பாத்திமா வெண்ண வேணும் குளி மறந்தாங்க அதுவே கூலி கர்ப்பமானா முழுகாம இருப்பாளா நங்கை கூலி மறந்தாங்க 40 நாள் கர்ப்பமானா பாத்திமா பெண்ண வேணும் சந்திர சாய்வு பெத்தமாவா சந்திர சாய்வு மனைவியாவா 40 நாள் கர்ப்பமான நயக்கியதொரு மசக்கையான 5 நல்ல மாதம் மாச்சி அங்கம்மல் அந்தங்க நேரம் அரவையறு பூரணமோ 6 நல்ல பொங்கல் வைக்கக்கூடிய பக்தர்கள் 3 மணிக்கு கரெக்டா வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். 3 மணிக்குள்ள வச்சிருமா. பொங்க வைக்கக்கூடிய பக்தர்கள் 3 மணிக்குள்ள கரெக்டா பொங்கலை வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். சமயாவது பாத்துக்கோங்க. அந்த பாத்து விடிய காலம் 3 மணி தான். அதிகாலையில 3 மணிக்குள்ள வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கோழி கூவதுக்கு முன்னாடி வந்துருங்க. ஆமா இல்லனா சாமி ஏத்துக்கிட மாட்டாரு. அகண்டி இப்பமே எந்திரிச்சு பேராதியா இருங்க. ஐயா பாத்திமா பெண்ண வேணும் பாத்திமா பெண்ண வேணும் 5 நல்ல மாதம் மாச்சி அரவையறு பூரண 6 நல்ல மாதம் மாச்சி அங்கம்மல் அந்தங்க நேரம் 7 மாதம் மாச்சி இளவுடம்பு சூடுமானாங்கோ 8 நல்ல மாதம் ஆச்சி திட்டும் முட்டாய் இருப்பாளோ 9 மாதம் ஆச்சு பாத்திமா பெண்ண வேணும் ஓலை போல சொல்லலோ வாழோ 10 மாதம் மட்டும் பேட்டு 10 மாதம் மட்டும் பேற்றோ பாத்திமா பக்குவமாயிருப்பாளோ பாத்திமா பக்குவமா 10 மாதம் முற்றும் பெற்று பாத்திமா பெண்ணானவள் இருக்கக்கூடிய வேளையில ஒரு நாள தினத்திலே பாத்திமா பெண்ணானவள் மலைக்கும் சூளுக்கும் கணக்கு இல்ல பாத்துக்கோ. அப்பா ஏப்பா மழை எப்ப பெய்யும் தெரியாது, மழை எப்ப பெய்யணும்னு தெரியாது, மாதாந்தம் இருக்கவா எப்ப பெத்து எடுப்பான்னு தெரியாது. ஏன்னா கர்ப்பமா இருக்க கர்ப்பவதி பெண்ணானவள் எப்ப பிள்ளை குழந்தை பிறக்கும்னு சொல்ல முடியாது. ஆமா ஆட்டோல போனா ஆட்டோல, ட்ரெயின்ல போனா ட்ரெயின்ல. ஆமா அப்ப காட்டுல போனா அம்மா காட்டுல தான், காட்டுல தானே காட்டுராசா பெத்து எடுத்துருவா. ஓ காட்டு, அதுக்கு தான் காட்டுராஜான்னு பெயர் கொண்டிருக்காங்களோப்பா. அம்மா
அப்ப அந்த வேலி வரத்துல போய் பார்த்தானா அப்ப வேலாயுதமும் கொடுப்பாங்க. வேலாயுதம். ஏ சாலையில போகும்போது பிறந்தானா? ஏ சாலையப்பா. அப்படியா? ஆமா. அப்ப வீட்டுக்குள்ள பெத்தெடுத்தானா? அப்ப வீட்டுக்குள்ள பெத்தெடுத்தானா இளவரசமும் கொடுப்பாங்க. ஐயா அந்த பாத்திமா பெண்ணானவா? ஆமா. சுவாமி அடிதொடியா வயருளைங்கோ ஏ வயருளைங்கோ ஒரு ஆண் குழந்தையத்தான் பெற்றெடுத்தாங்க. அடடே வயருளைங்கோ அவளோ கொடி தொடியா வயருளைந்து வயருளைந்தோ ஒரு குழந்தையத்தான் பெற்றெடுத்தாங்க. அம்மா வயருளைந்தோ நீங்க போடுங்க அம்மா ஒரு குலவே பட்டாணி சாமி பிறந்தார் என்றோ ஐயா பிறந்தார் என்று உங்க பொன்னான அம்மம்மா ஒரு கூடவே ஏன் அம்மா கொலை போட்டானே எல்லாரும்? ஆள் கிழிஞ்சு போச்சு எனக்கு. தூக்கம் வருதோ? ஆள் இல்லையா? சண்டை மட்டும் போடுது எல்லாம். அப்ப கொலை போடுங்க. வில்லு அடிச்சு மேல அடிச்சாலும் சாமி வர மாட்டாரு பாத்துக்கோங்க. ஆமா. நீங்க போடுற கொலவையில தான் சாமி வருவாரு. ஏப்பா இல்ல ஏங்க கொலை போட தெரியாட்டேன்னு